கோழியோட கிட்னி ஈரல்ல மசாலா தடவி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? சிக்கனில் தான் கிரேவி செய்யலான்னு பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிட்னி ஈரல்ல கிரேவி செய்யலாமே அப்படின்னு செய்யப்பட்ட விதமான செயல் தான் இந்த சமையல். கோழியோட கிட்னி ஈரல் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, கிட்னி ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம் இது நல்லா வதக்கின பிறகு, அதாவது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடணும். அதுக்கு மேலே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிறது கொஞ்சம் உப்பு தூவி விட்டு தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கிட்னி ஈரல் மிக்ஸிங்கை அதில் போட்டு கொஞ்சம் கிண்டி விடணுங்க. கிண்டி விட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிக்கன் மசாலா எடுத்து தலையிலேயே கொஞ்சம் கொட்டி விட்டுட்டு தேவையான உப்பு அதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட வேண்டியதாங்க. நல்லா கொதித்து வரும்போது தண்ணியெலாம் நல்லா சுண்டிடணும். அதுக்கு மேலே பெப்பர் தூளை போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. இறக்கி சாப்பிடும் போது தான் ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சுங்க. ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் அதை.